2 கொரிந்தியர் 5:1 படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். மறுபடி படிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரம். பூமினா எல்லாருக்கும் தெரியும். கூடாரம்னா என்னது? கூடாரம்னா நீங்கள் இங்கே அங்கங்கே ஓலையில் கட்டி வச்சிருக்கிறாங்களே குடிசை, அது இல்லை. கூடாரம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரம் சொல்லி இந்த அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லியிருக்குது? நம்முடைய சரீரம். கவனிச்சிங்களா? உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரம் என்னது? ஒரு கூடு, ஒரு கூடாரம். இந்த சரீரத்தை வேதம் கூடாரம் என்று சொல்லுகிறது. இந்த கூடாரத்திலே மறுபடி படிக்கிற வசனத்தை, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. இந்த சரீரம் என்னது? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. சரி, பூமிக்குரிய காரியம் பரலோகத்துக்குரிய காரியம் சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. பார்த்துடலாமா? பூமிக்குரியது என்ன, பரலோகத்திற்குரியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்விலும் what happens when a man accepts Jesus, ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்விலே நடைபெறுகிறது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லி. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், சரி, பூமிக்குரிய கூடாரமாகிய வீடுன்னு சொல்லி சொல்றோம். அதே அந்த பக்கத்துல லெப்ட் சைட்ல நான் இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல என்ன இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ஹலோ சொல்லுங்க. பொக்கிஷம். உங்களுக்கு எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குது. என்ன பொக்கிஷம் இருக்குது? உங்க சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆவி கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவி உங்க சரீரத்தை விட்டு வெளியே போச்சுன்னா இந்த ஆவியை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். கவனிக்கிறீங்களா? இந்த ஆவியை வைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு இடம் வேணும். அதனால நீங்க இன்னைக்கு மனுஷரா இருக்கிறீங்க. சரீரம் இந்த கூடு, இந்த கூடுல இருந்து உங்க ஆவி வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, பேச முடியாது. வாய் இருக்கும், கண் இருக்கும், ஆனா என்ன செய்யாது? கண் இருந்து பார்க்காது, வாய் இருந்து என்ன செய்யாது? பேசாது. ஆனா ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, சரீரமாகிய கூடுக்குள்ள. ஆனா அந்த ஆவி வெளியே போயிடுச்சுன்னா கண் இருந்து என்ன செய்யாது? காணாது. ஆவி வெளியே போயிடுச்சுன்னா வாய் இருந்து என்ன செய்யாது? பேசாது. காது இருந்தும் கேட்காது. அந்த ஆவி வெளியே போன கேஸ் அது என்னது? சரீரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆவி இல்லாத நிறைய அங்கங்க பல மண்ணுனால செஞ்சு வச்சிருக்கிறாங்க நிறைய. அது என்ன செய்யாது? வாயிருந்து பேசாது, கண்ணு இருந்து என்ன செய்யாது? காணாது, காது இருந்து கேளாது, மூக்கு இருந்து என்ன செய்யாது? முகராது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீட்டிலே என்ன போட்டிருக்குதுங்க? அதுக்கு முந்தின அதிகாரத்துல அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கணும்னா 4ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம வரணும். 4ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் படிச்சேன். மறுபடியும் அதே சொல்றேன் பாருங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், இந்த பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். இவையெல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது? இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. What happens to a man when he accepts Jesus? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்ன செய்கிறது? இந்த மண்பாண்டமாகி இந்த சரீரத்திலே விளங்குகிறது. உங்க சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம். இந்த பூமிக்குரிய கூடாரம் பரலோகத்தின் காரியம் என்னன்னுட்டு ஒரு சில வசனத்தை படிச்சிடலாமா? வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 3:15 படிங்க.
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், கவனிக்கிறீங்களா? ஞானத்தை பத்தி சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவம். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம் வந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் கிடையாது. உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? 2 பேதுரு 1:4 படி அவருடைய திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவனுக்குள்ள என்ன வந்துருது? ஜென்ம சுபாவம் போய் என்ன வந்துருது? கர்த்தருடைய திவ்ய சுபாவம் 2 பேதுரு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல், பரத்திலிருந்து வருகிறது என்ன, பூமியிலிருந்து இருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு அதை பத்தி தெரியாது, தெரியலனாலும் ஒரு காரியம் உங்கள் வாழ்வில் நடைபெறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குது? யாரோ ஒருத்தர் உதாரணத்துக்கு வரணுமே, வாங்க இங்க வாங்க சீக்கிரம் டக்குன்னு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இவர் எப்படி இருக்கிறாரு? இவர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாரு? இப்போ ஆளு கற்பா தான் இருக்கிறாரு. முடி எப்படி இருக்குது? வெள்ளையா தான் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னால அப்படிதான் இருந்தாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படிதான் இருக்கிறாரு? அப்படிதான் இருக்கிறாரு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இவருடைய ஆவியில யார் கிடையாது? இயேசு கிடையாது, நித்திய ஜீவன் இவருக்கு கிடையாது. இப்போ இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இவருக்கு என்ன இருக்கிறது? இப்போ நித்திய ஜீவன். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்துக்கு பேர் என்ன? நித்திய ஜீவன் என்ற பொக்கிஷம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து உண்டாகாமல், சரி, அதே யாக்கோபு புஸ்தகத்திலே சொல்லி இருக்குது, பரத்திலிருந்து உண்டாகி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். அப்படின்னா எல்லா நன்மைகளும், ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம்னா என்னது? அதுவும் ஒரு என்னது? ஈவு தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. Every good thing happening in your life is coming from heaven above. உங்கள் வாழ்விலே நடைபெறுகிற எல்லா நன்மையான காரியமும் எங்கிருந்து தான் வருது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து உண்டான காரியம். இவரை இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்? இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே சரீரம் அப்படிதான் இருக்குது, அவரை பார்த்தா தோற்றம் அப்படிதான் இருக்குது. ஆனா உள்ள என்ன நடக்குது? ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அத இப்ப நம்ம எதுக்காக இதை பார்த்தோம்? 2 கொரிந்தியர் 5:1 என்ன பார்த்தோம்? பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும். இதை இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னார். அந்த விளக்கத்தை பார்த்துடலாமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி விளக்கி சொன்னார் சொல்லி அங்க போட்டிருக்குது. யோவான் 3:12 பாருங்க. பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும், வெயிட் பண்ணுங்க, இருக்குது. பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? யோவான் 3:12 ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் பூமிக்குரிய காரியம், பரத்திற்குரிய காரியம் எதை பத்தி சொல்றாரு பார்த்தலாமா? இயேசு அதை சொன்னார்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும். அதுல என்ன போட்டிருக்குது? நிக்கோதேமுன்னு சொல்லி ஒரு யூத மத தலைவர் ஒருத்தன் வந்தார். ராத்திரி இயேசு கிட்ட வந்துட்டு என்ன கேட்டான்? ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகன்னு சொல்றான். இயேசுவை பார்த்து நிக்கோதேமு. அதுக்கு ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், எல்லாம் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் எப்படி பிறக்கணும்? மறுபடி பிறக்கிறதுல என்னதுன்னு சொல்லிட்டு அந்த யூத மத தலைவனுக்கு என்னன்னு புரியல. அதே போல இன்னைக்கு தெருவில் போய் நின்று நீங்க மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னா, ஆமா சரிதான், கரெக்ட் தான். நம்ம என்ன செய்யணும்? அடுத்த பிறவில எப்படின்னு பிறக்கணும்? காக்காவா பிறக்கணும், கான்னு கத்தணும். எப்படி? நாயா பிறக்கணும், பூனையா பிறக்கணும். அப்புறம் எப்படிலாம் பிறப்பாங்க?
தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வந்ததுனால நமக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. ஆனா செத்து போனவர் எப்படி வருவாராம்? காக்காவா வருவாரு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கான்னு கத்தி மாடியில நின்று கத்தி சாப்பாடு போடுறாங்க காக்காவுக்கு. செத்து போனவர் எப்படி வருவாராம்? காக்காவா. சரி, செத்து போனவர் காக்காவா வரட்டும், பூனையா வரட்டும், எப்படியோ வரட்டும், வராம போகட்டும். ஆனா நம்மளால என்ன செய்யுது? அதுவும் ஒரு பாஸ்டர் வீட்டுல நடந்த கதை. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு ரூமுக்குள்ள வராம சாப்பாடை கொண்டு போச்சு. என்னன்னு பார்த்தா அந்த பாஸ்டர் செத்து 4-5 வருஷம் ஆச்சு. அந்த பாஸ்டர் போட்டோ ரூமுக்குள்ள இருக்குது. அந்த பாஸ்டர் என்ன செய்வாராம்? சாப்பிடுவாருன்னு அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் போட்டோ முன்னால வச்சுட்டு வருது வராமா. அந்த செத்து போன பாஸ்டர் வருவாரா? எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டான், மறுபடியும் வரமாட்டான். வராம இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பாவத்துல பிறந்த மனுஷன், நீங்க என்ன செய்ய முடியாது? மறுபடியும் செத்து போய் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. நீங்க பாவத்துல பிறந்தவர். இவரு உலகத்துல நம்ம பாவத்துல பிறந்ததுனால பாவியா, பாவம் செஞ்சதுனால பாவியா? ஹலோ, இது ரொம்ப முக்கியமான கருத்து. எப்படிங்க? அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்னது? பாவத்துல பிறந்ததுனால பாவி. இவர் பாவத்துல பிறந்ததுனால பாவி. இவர் மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டாரு. இப்போ ஒரு பிறந்த ஆளை நான் பிறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்பான் பண்ணி எங்கேயாவது உலகத்துல பிறந்த மனுஷனை மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள திருப்பி தள்ளி இருக்கிறாங்களா? நடந்திருக்குதா? நான் பிறக்க எனக்கு விருப்பம் இல்லை, முடியுமா? பிறந்ததுக்கு அப்புறம் அன்பான் பண்ண முடியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரபாகர், நீங்க பிறந்துட்டீங்க இந்த உலகத்துல, மறுபடியும் உங்களை கொண்டு போய் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள திணிக்க முடியுமா? உலகத்துல எங்கேயா நடந்திருக்குதா? அன்பான் பண்ண முடியுமா? அது தமிழ்ல என்ன சொல்றது தெரியல. பிறந்தவங்களை அன்பான் பண்ண முடியும்னா இங்கிலீஷ்ல புரியுது. அன்பான் பண்ண முடியும்னா மறுபடியும் பறக்காத மாதிரி பண்ண முடியுமா? மறுபடியும் கொண்டு போய் அம்மா வயிற்றுக்குள்ள ஸ்டாக் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டான்னா விக்கிரகத்துக்கு அவன் இயேசு வாண்டான்னு போனால் ஒழிய அந்த பிறப்பை என்ன செய்ய முடியாது? கெடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதனால ரட்சிப்பு இழந்து போக முடியாது. ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவன் வாழ்க்கையில நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்வு நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்வு என்னது? நிச்சயமாக உண்டு. அந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? நித்திய ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? இழக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுபடியும் பிறக்கிறது எப்படின்றதுக்கு விளக்கம் பின்னால கீழே வருது மறுபடியும். அப்போ அதுக்கு அவன் கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க முடியுமா? மறுபடியும் தான் தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு 2ஆவது தடவை வேற மாதிரி வர முடியுமான்னு கேட்கிறான். யாரு? மத தலைவர் இயேசுவிடத்துல கேட்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். இப்ப ஜலத்தினால பிறக்கிறதுனா என்னது? நமக்கு என்னது? எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல? ஜலத்தினால பிறக்கிறதுனா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுத்துக்க வந்துட்டாங்க. ஆவியினால பிறக்கிறதுனா என்னது? பரிசுத்தாவியில நிரம்புறதுன்ட்டாங்க. ஜலத்தினால பிறக்கிறதுனா என்ன தெரியுமா? வேதத்துக்கு விளக்கம் வேதத்துலதான் பார்க்கணும். ஜலம், தண்ணீர் என்பது வேதத்துல எதை குறிக்கிறது? தண்ணீர் என்பது வேத வசனத்தை குறிக்கிறது என்பதற்கு எபேசியர் 5:26 படிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து வேத வசனத்தினால ஆண்டவர் வார்த்தையை உள்ளத்துல விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுக்கு பேர் தான் என்னது? மறுபடியும் பிறக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஜலத்தினால பிறக்கிறதுனா என்னது? ஆண்டவர் வார்த்தையை நம்பி, ஆண்டவரே எனக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அவருக்குள்ளாக பிறக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தா என்ன செஞ்சிடறோம்? அவருக்குள்ள பிறந்துடுறோம். கவனிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குது? 1 பேதுரு 1:23 போட்டிருக்குது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் அழியாமல் இருக்கிற தெய்வ வசனமாகிய வித்தினாலே நீங்கள் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களே? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை என்ன செஞ்சிருக்கிறீங்க? வார்த்தையினால பிறந்திருக்கிறீங்க. எப்படி வார்த்தையினால பிறந்தீங்க? இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவர் வார்த்தையில நீங்க பிறந்துட்டீங்க. அதனால நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் அன்பான் பண்ண முடியாது சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த மனுஷன் மறுபடியும் சாத்தானுக்குள்ள பாவத்துல பிறக்க முடியாது. இவர் பாவம் செஞ்சதுனால பாவியானாரா? பாவத்துல பிறந்ததுனால பாவியா?
பாவத்துல பிறந்ததுனால. கவனிக்கிறீங்களா? இந்த உதாரணத்தை ஒரு தடவை இல்ல பல தடவை சொன்னாலும், அது 1000 தடவை சொன்னாலும் அதுக்கு அந்த விளக்கம் அது எல்லாருடைய தலையில நிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பூமிக்குரிய கூடாரத்தில் இவர் பிறந்தாரு. பூமிக்குரிய கூடாரத்தில் இவர் பிறக்கும் போது, கவனிங்க, பூமிக்குரிய கூடாரமாகி இந்த சரீரத்தில் இவர் பிறக்கும் போது இவருடைய பெயர் கோதண்டபாணி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பேரை மாத்திக்கிட்டாரு. என்ன மாத்திக்கிட்டாரு? கேப்ரியல் சொல்லி மாத்திக்கிட்டாரு. இப்ப இந்த கேப்ரியல் பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்சாருன்னா பாவி ஆயிடுவாரா? பாவம் செஞ்சா பாவி தானே, இல்லையா? பரவாயில்ல, நம்ம சபையார் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. பாவம் செஞ்சா என்ன செய்ய முடியாது? பாவி ஆக முடியாது. ஏன் பாவி ஆக முடியாது? இவர் மறுபடியும் செத்து ஒரு கோதண்டபாணியா பிறந்தாருன்னா தான் என்ன செய்ய முடியும்? பாவியாக முடியும். கவனிச்சிங்களா? இந்த சுவிசேஷத்தை போன வாரம் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தவொடனே அவர் சொன்னாரு, இதெல்லாம் இயேசு ஏத்துக்கிட்டு நல்ல வசனத்துல தேர்ன ஆளுக்கு தான் சொல்லணும் அப்படின்னாரு. பக்கத்துலயே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சபையில வந்து பிரசங்கத்தை கேட்டான். அவன் அந்த நிறைய வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுன்னு சொன்னதுக்கு நான் உடனே என்ன சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டவனே சரியா புரியுதுன்னு சொல்றான், அதனால புரியாது தலையில ஏறாதெல்லாம் சொல்லாதீங்க. வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The words which I speak, they are spirit and they are life அப்படின்னார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை என்னது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை கேட்கறதுனாலதான் நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? உயிரோட ஜீவனோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னாரு, போன வாரம் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், உங்க சபையில பிரசங்கமே 2 மணி நேரம் பண்றீங்க. நான் பெங்களூர்ல ஒரு சபைக்கு போனேன். அங்க மொத்த ஆராதனையே பாட்டு, ஆராதனை, பிரசங்கம் எல்லாமே சேர்த்து மொத்தமே 2 மணி நேரம் தான். எதுக்கு நான் போனோம், எதுக்கு வந்தோன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா உங்க பிரசங்கம் மட்டுமே 2 மணி நேரம் போகுது. அதை ஒரு தடவை கேட்டா பத்தாதுன்னுட்டு நான் பல முறை மறுபடியும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், திருத்தணியில இருந்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார். விளங்குதா? இப்போ மறுபடி பிறக்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினால பிறக்கிறதுனா என்னது? வேத வசனத்தினால பிறக்கிறது. ஆவியினால பிறக்கிறதுனா 1 கொரிந்தியர் 12 போனா 1 கொரிந்தியர் 12:3. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், அதாவது வசனம் தெரியாததுனாலதான் தமிழ்நாடு கெட்டு போச்சு, சபையெல்லாம் கெட்டு கிடக்குது, வசனம் தெரியாதனால. அதனால வசனத்தை கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய ஆவியானவருடைய உதவி இல்லாமல் வாசிங்க இப்போ. பரிசுத்த ஆவியினாலே அன்றி, 1 கொரிந்தியர் 12:3 படிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம பைபிள்ல போட்டிருக்குது. இங்க இன்னொரு பைபிள் இருந்துச்சு, இங்க காணும். இங்கே இருக்கட்டும் சொன்னேன். அந்த பைபிள் எடுங்களேன், கீழே அந்த பைபிள் எடுங்க. அதுல இருக்கு நல்லா, அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன். அதுல கீழே இருக்கு, அந்த பைபிள் கொடுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கு பாருங்க. மொத்தம் 3 தமிழ் பைபிள் இங்க இருக்குது. இப்போ என்கிட்ட பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாதுன்னு நம்ம பைபிள்ல போட்டிருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறேன், பரிசுத்தாவின் ஏவுதலால் அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று எவரும் சொல்ல முடியாது. பரிசுத்தாவின் ஏவுதல் இல்லாமல் இயேசு என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்னே சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் இயேசு ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இயேசுவே ஆண்டவர். இப்ப நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் சொன்னீங்கன்னு. இல்ல, பரிசுத்தாவியினுடைய உதவினாலதான் நீங்க இயேசு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர்னு சொல்ல முடியும். இதை இயேசுவே உறுதிப்படுத்தினார் தெரியுமா? எங்க மத்தேயு 22:43 சொன்னார் பாருங்க, தாவீது அவரை ஆண்டவர் என்று பரிசுத்தாவியினால் சொல்லி இருக்க. அதனால நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதே எப்படி? பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், பாஸ்டர் மனைவி உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், வந்து நீங்க ஜெபம் பண்ணதுனால இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படி இப்படி நீங்க கதை சொல்லலாம். நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது யாரால இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? பரிசுத்தாவியினால. கவனிங்க. அதனால இந்த பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, நான் இயேசுவை ஏத்துக்கினேன், இந்த லொட்டு லொசுக்கு இந்த கதைலாம் சொல்லாதீங்க. நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது எப்படிங்க? பாஸ்டர் வந்ததுனால இல்ல, பாஸ்டர் அம்மா வந்ததுனால இல்ல, பாஸ்டர் ஜெபம் பண்ணதுனாலே இல்ல. நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது எதனால? வேத வசனம் என்னன்னு சொல்லுது? பரிசுத்தாவின் ஏவுதலால் அன்றி ஒருவரும் இயேசுவை என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இந்த பைபிள்லயே அப்படிதான் போட்டிருக்குது. 3 பைபிள் இருக்குது இந்த இடத்துல, தமிழ் பைபிள். ஒவ்வொன்றுல ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் என்ன சொல்லி இருக்குது? ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குது? பரிசுத்தாவின் உதவியினால் அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அதனால ஒருவன் ஜலத்தினாலோ ஆவியினால பிறக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுச்சா?
ஹலோ, ஜலத்தினால பிறக்கிறதுனா ஆண்டவர் வார்த்தையில பிறக்கிறது, ஆவியில பிறக்கிறதுனா என்னது? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்னால நீங்க என்ன செஞ்சீங்க? இயேசுவை ஆண்டவர் ரட்சகர் என்று உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பூமிக்குரிய காரியம் என்ன, பரலோகத்துக்குரிய காரியம் என்னன்னு சொல்லி இப்ப இவரை எதுக்காக இங்க கொண்டு வந்து நிக்க வச்சேன்னா, இவர் ஆளு சரீரம் அப்படிதான் இருக்குது, இவர் உள்ளத்துல இருக்கிற ஆவி என்ன செஞ்சிருச்சு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது. இவருக்குள்ள இவரோடு கூட சேர்ந்து யார் இருக்கிறது? 1 கொரிந்தியர் 6:19 என்ன போட்டிருக்குது? உங்கள் சரீரமானது, கவனிக்கிறீங்களா? இந்த சரீரத்தை பத்தி சொல்றேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹலோ, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை கொள்ளாததுக்கு முன்னால உங்க சரீரம் சாதாரணமா இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்க சரீரம் என்னவா மாறிடுச்சு? தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தங்குகிற ஆலயம். ஆமென். உங்க சரீரம் என்னவா இருக்குது? ஆலயம். உங்க சரீரம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19. இப்போ இந்த சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். கவனிச்சிக்கலாம், உங்க சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். இப்போ 2 கொரிந்தியர் 5:1 விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் என்ன செய்கிறது? உண்டு. பரலோகத்தில் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு. இந்த வீட்டில் இருக்கும் போதே, இந்த சரீரமாக இப்படி திரும்புங்க, இந்த சரீரமாகிய வீட்டில் இருக்கும் போதே உள்ளத்துல இருக்கிற ஆவி என்ன சொல்றாரு கர்த்தர்? 1 கொரிந்தியர் 6 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். புருஷன் மனைவிக்கு தான் அதை சொல்லி இருக்குது. என்னது? மனைவி புருஷனோடு இசைந்து இருக்கும் போது 2 பேரும் யாரு? ஒண்ணு. கவனிக்கிறீங்களா? அதே போல கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே இவருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் என்ன செஞ்சிருச்சு? இசைஞ்சு ஒன்னா இருக்குது. உங்க கண்ணால பார்க்க முடியல. இவரை மட்டும் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரோடு கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்னைக்கோ ஒரு நாள் வந்துருவாரு, பாவம் செஞ்சா போயிடுவாரு. இது வந்து பழைய ஏற்பாடு கதை. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் நல்லா சொல்றேன், கவனிங்க, தெளிவா கவனிச்சுக்கிடுங்க. பழைய ஏற்பாடுல தான் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியானவர் யாராவது ஒருத்தர் மேல வருவாரு. அதனால ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு தீர்க்கதரிசியை தேடி போவாங்க. தீர்க்கதரிசிக்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணிக்குங்க, எனக்காக கர்த்தரிடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியோ புரோக்கரோ கிடையாது, புரோக்கரோ தரகரோ கிடையாது. மறுபடி சொல்றேன், புதிய ஏற்பாடுல தரகரும் கிடையாது, புரோக்கரும் கிடையாது. இடையில ஒரு தரகர் கிடையாது. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில யார் கிடையாது? தரகரும் கிடையாது, புரோக்கரும் கிடையாது, தீர்க்கதரிசியும் கிடையாது. இன்னைக்கு ஏமாந்து போய் அவருக்கு போன் பண்ணு, இவருக்கு போன் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கேட்காதீங்க. புதிய ஏற்பாடுல எனக்கு ஜெபம் பண்ணுன்னு கேட்டதா இல்ல. பவுல் ஊழியத்துக்கு போனவர் ஜெபம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்றாங்க பாருங்க, எனக்காக ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல கிடையாது. ஏன் புதிய ஏற்பாடுல கிடையாது? புதிய ஏற்பாடுல ஏன் கிடையாதுன்னா, புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி மாதிரி என்னைக்கோ ஒவ்வொரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு என்னைக்கோ போயிடுவார், அப்படி இல்லை. புதிய ஏற்பாடுல என்ன வசனம்? யோவான் 14:16 என்ன சொல்லி இருக்குது? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கவனிக்கிறீங்களா? என்றென்றைக்கும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்ப இருப்பாரு? பேசுங்க, எப்ப இருப்பாரு? என்றென்றைக்கும். அப்ப நம்முடைய சரீரத்தோடு கூட கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். உங்களோடு கர்த்தர் ஒரே ஆவியாக உங்களோடு கூட இருக்கிறார். அதை முதல்ல நம்பி விசுவாசிங்க. உங்க கூட இருக்கிறது யாரு? அதனால பாஸ்டர் கர்த்தர் என் கூட இருக்கணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் என் கூடவே இருக்கணும், நான் வெளிநாடு போறேன், நான் போற இடத்துல வர்ற இடத்துல எல்லா இடத்திலும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி உங்க உபவாசத்துல எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அதனால உங்க கூடவே கர்த்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் எவரும் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஜெப உதவிக்குன்னு போன் நம்பரை போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய டெலிவிஷன் நிகழ்ச்சியில் நான் ஒரு நாள் போட்டதும் இல்லை, போட போறதும் இல்லை. ஜெப உதவிக்குன்னு நான் போடுறது இல்லை. எதுக்கு? ஏன்னா பழைய ஏற்பாடுல தான் என்ன செஞ்சாங்க? யாரோ ஒருத்தர்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்தாருன்னு சொல்லிட்டு தேடி போவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடுல யாரோ ஒருத்தர்கிட்ட இல்ல, மாம்சமான யாவர் மேலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, முக்கியமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்பதான் படிச்சோம் 1 கொரிந்தியர் 12:3
எல்லாரோட யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவி. அதான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என்னது? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு. உடனே என்ன செஞ்சது? வெளிச்சம் வந்தது. கவனிச்சிங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னது 3ஆம் வசனம். ஆனா சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் வந்தது எத்தனை வசனம்? 4வது நாள்ல தான் என்ன வந்தது? சூரியன் சந்திரன்லாம். அப்ப அந்த முதல்ல வந்த வெளிச்சம் என்னது? அந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் அதிலே இருக்குது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே முதல்ல என்ன வெளிச்சம் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் வந்துச்சு. 4வது நாள் தான் என்ன படிச்சாரு? சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம். பைபிளை திறந்து மறுபடியும் நீங்க படிச்சு பார்த்துங்க. அப்புறமா இப்ப படிக்காதீங்க, வீட்டுக்கு போய் படிங்க. பாஸ்டர் சொல்றது சரிதானா இல்லையான்னுட்டு சொல்லிட்டு இப்ப இன்னொரு வசனம் படிங்க. ஒரு வார்த்தையில கர்த்தர் பூமியை, நட்சத்திரத்தை, சூரியனை, நட்சத்திரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு வார்த்தை. இப்போ உங்களுக்கு எனக்கு வீடு கட்டுறதுக்கு எப்போ, எவ்வளவு நாளா? இப்போ இயேசு இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப படிங்க, யோவான் 14:2 படிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, நான் பாதி படிச்சுட்டேன், தொடர்ந்து படிங்க. மறுபடியும் நான் போயில இருந்து ஆரம்பிக்காதீங்க. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க. நான் போறேன், உங்களுக்காக என்ன செய்ய போறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். எதுக்காக உங்க ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு? இதுவரைக்கும் நீங்க இந்த உலகத்துல அழகான வீடு கட்டணும் யோசித்து நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக போய் என்ன செய்யறார்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. அப்ப ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு சூப்பரான அழகான ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறார். எதுக்காக அந்த வீடை கட்டிட்டு இருக்கிறாரு? இந்த கூடுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி எங்க போய் தங்கணும்? அந்த பரிசுத்த தேவன் உண்டாக்கின அந்த அவருடைய, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே, படிங்க அடுத்தது, நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. ஹலோ, நீங்களா பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் நானும் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது கவனிங்க, முக்கியமான ரகசியம் ஒண்ணு சொல்றேன். இப்போ புதுப்பிக்கப்படாத சரீரத்துல புதுப்பிக்கப்பட்ட ஆவி உள்ளத்துல இருக்குது. இன்னும் சரீரம் என்ன செய்யப்பட போகுது? புதுப்பிக்கப்பட போகுது. விளங்குதா உங்களுக்கு? புதுப்பிக்கப்படாத சரீரத்துல புதுப்பிக்கப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நானும் உங்க ஆவி, உங்க வீடு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. உங்க வீடு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. சரீர பிரகாரமாக இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்கிறோம். நீங்கள் நானும் யாரு? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். கொலோசியர் 3 போட்டிருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குண்டானவைகள் அல்ல. நீங்க யாருக்கு? நீங்க பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் நானும் எந்த ஊருக்கு சொந்தமானவங்க? ஹலோ, எந்த ஊருக்குங்க? யாரோ சாவு வீட்டுல போயிட்டு பரலோகமே என் சொந்தமேன்னு பாடுறது இல்ல. எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து உங்களுக்கு சொந்தம் எது சொந்தம்? உங்களுக்கு பரலோகம். உங்களுக்கு எப்போ சொந்தம்? செத்து போனவன பாடுறாங்களே, பரலோகமே என் சொந்தமே. செத்து போன ஆள் அங்க கூட அங்க கிடக்கும், அது முன்னால் நின்று ஜீவன் உள்ள ஆள் சொல்லிட்டு இருக்கும், என்று காண்பேன்னு சொல்லி. என்று காண்பேன்னு போய் அந்த செத்து போன ஆள் பக்கத்துல கீழே செத்து விடுறதுக்கு யாருக்கா விருப்பம் இருக்குதா? பாட்டுல போய் என்ன தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனா, அந்த செத்து போன ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது பக்கத்திலே பாடி நீங்களும் செத்து விழுந்து உங்களையும் சேர்த்து மண்ணுக்குள்ள வைக்கிறதுக்கு யாருக்காக விருப்பமா? இல்ல. செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க பரலோகமே என் சொந்தமே சொல்ல வேண்டியது இல்ல. விளங்குதா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் விளங்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்க ஆவி தேவனுடைய ஆவியோடு இசைந்து விட்டது. ஆமென். உங்க ஆவி யாருடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறது? தேவனுடைய ஆவியோடு. தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவியோடு நம்முடைய ஆவி என்ன செஞ்சிருக்கிறது? இசைந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க? வந்து சேருங்கன்னு சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கூடு என்ன செய்ய போகுது? இந்த கூடுக்குள்ள இருக்கிற ஆவி என்றைக்கு அவரோடு கூட போய் வாழ போகிறோம் என்ற விருப்பம் இருக்குது. அவரோடு கூட வாழ வேண்டும் சொல்லி விருப்பம் இருக்கிறதுனால நீங்களா உங்களை க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. போய் சேராம ஏதாவது வேற எங்கன்னா போயிட போறீங்க. கவனிச்சிங்களா? பூமிக்குரிய கூடாரம் இது அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக எங்க இருக்குது? பரலோகத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம்
தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்துக் கொள்ள விரும்புகிறோம். கைவேலை அல்லாத நித்திய வீடு. சொல்லுங்க, நித்திய வீடு. நீங்க எல்லாரும் எந்த ஊருக்கு சொந்தமானவங்க? நித்திய வீடுக்கு. நித்திய வீடுக்கு நீங்க சொந்தமானவங்களா, இல்ல நீங்க உங்களை தகுதி ஆக்கிட்டு நித்திய வீட்டுக்கு போகணுமா? நித்திய வீட்டுக்கு சொந்தமானவங்களா, இல்ல தகுதி ஆக்க போறீங்களா? நித்திய வீட்டுக்கு நீங்கள் நானும் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த அன்னைக்கே நீங்களும் நானும் எதுக்கு சொந்தமாயிட்டீங்க? பரலோகத்துக்கு, நித்திய வீட்டுக்கு சொந்தமாயிட்டீங்க. அதனால பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க இப்போ? உன்னதத்திலே அவரோடு கூட உங்களை என்ன செய்து விட்டார்? உட்கார வைத்து விட்டார். அததான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொன்னார். சமீபமா இருக்குதுன்னா இந்த பரலோக ராஜ்யம் என்னது? உனக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. இயேசுவே ஆண்டவர் சொல்லி உன் உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா உடனே நீ எங்க போயிடலாம்? பரலோகவாசியா மாறிடலாம். நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே பரலோகவாசியா மாறிட்டீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே எங்க போயிட்டீங்க? நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைச்சாச்சு. நித்திய ஜீவன் தற்காலிகமான ஜீவன் அல்ல. இப்ப அடுத்தது படிக்கலாமா? நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் இருக்கிறது. இந்த கூடாரத்திலே சரி, ஆண்டவர் இருக்கிற இடம் எங்க வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 76:2 படிங்க. ஆண்டவர் வீடு மாத்திட்டார், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நீங்கெல்லாம் நிறைய பேர் வீடு மாத்தி இருக்கிறீங்க. இந்த மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னது, ஒரு வீட்டுல ஒரு கொஞ்ச நாளைக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. காலி பண்ணு சொல்லி காலி பண்ண வச்சிருவாங்க. அத போல ஆண்டவர் ஒரு வீட்டுல இருக்கிறார். அவர் எந்த வீட்டுல இருக்கிறார்? அவர் வீடு மாத்திட்டாரு. அவர் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலே வீடு மாத்திட்டாரு. இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு பழைய வீட்டிலே இருக்கிறாருன்ட்டு இன்னும் அங்கேயே தேடி ஓடுறாங்க. பழைய வீடு என்னது? மோசேயுடைய வீடு. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? உங்க கூடாரம் கர்த்தர் எங்க இருக்கணும்னு விரும்புறார்? ஷலோம்ல இருக்கணும்னு விரும்புறார். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். உங்க கூடாரத்துல என்ன இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாலேம், அவர் இருக்கிற கூடாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சாலேமில் அவருடைய கூடாரமும், சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆண்டவர் சீனாயில இல்ல, எங்க இருக்கிறாரு? சீயோன்ல. பிரபாகர், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? சீனாயிலையா சீயோன்லையா? சீனாய் மலையில கிடையாது. அதனால நாங்க சீனாய் மலையும் மோசையை பத்தி இங்க பிரசங்கம் பண்றது இல்ல. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஷலோம்ல இருக்கிறார். ஷலோம்ல என்னது? நீங்கள் நானும் ஆண்டவர் 120 வருஷம், குறைஞ்சது 120 வருஷமாவது வாழணும்னு விரும்புறார். ஆதியாகமம் 6:3 சொல்லி இருக்குது. ஆண்டவர் இயேசு சொன்னார், அதே யோவான் 14 தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொன்னார். ஏன்னா என்ன சொன்னாரு? வெளியே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது? காற்றடிக்கும், கொந்தளிப்பு வரும், படகு சத்தம் போடும், தண்ணீர் படகுக்குள்ள வரும். எதையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ என்ன செய்ய? நீதிமொழிகள் 4:22 படி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை மட்டும் காத்துக்கொள். உங்க இருதயத்தை அவர் பாதுகாக்க முடியாது. உங்க இருதயத்தை யார் தான் பாதுகாக்கணும்? நீங்க தான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். உங்க இருதயத்தை நீங்க பாதுகாத்தாலே போதும். பாதுகாத்தாலே எப்படி? யோவான் 11:25 சொல்லி இருக்குது, என்னை விசுவாசிக்கிறவன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு யோவான் 11:25 சொன்னார். அதனால நித்திய வீடு நமக்கு, உங்களுக்கு, எனக்கு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து என்ன செய்கிறோம்? இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரமவாசஸ்தலத்தை தரித்து கொள்ள விரும்புகிறோம். எத்தனை பேர் பரமவாசஸ்தலத்தை தரித்து கொள்ள விரும்புறீங்க? இந்த போர்வையை களைந்து, இந்த சரீரத்தை களைந்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை போல உங்களுக்கு எனக்கு மகிமையான சரீரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான மாறுதலுக்காக, மறுரூபத்திற்காக நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணு, நாம் மரிச்சோம்னா இயேசு வரும்போது நம்ம மரித்தோர்ல இருந்து எழுந்து அவரை சந்திக்க போவோம். இல்லைன்னா அவர் உயிரோடு இருக்கும் போது வந்தாருன்னா நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னா, கவனிங்க, இந்த அற்பமான சரீரத்தை என்ன மாற்றுவாரு? மகிமையான சரீரமாக ஒரு நொடியில, ஒரு இமைப்பொழுதுல கர்த்தர் நம்மை மாற்றி விடுகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எடுத்துக்கொள்ளப்பட போறதுல யாருமே மிஸ் ஆக மாட்டோம். யாருமே தப்ப போறதில்லை. எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஏன் தெரியுமா? ஆவியானவர் தான் உங்களை இன்னும் ரட்சித்தாரு.
அதே ஆவியானவர் தான் உங்களை என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். எங்க போட்டிருக்குது? யூதா நிருபம் 20 வலுவாதபடி உங்களை காக்கவும் சொல்லி படிங்க. அதுல இருந்து யூதா நிருபத்துல வலுவாதபடி உங்களை காக்கவும், கவனிக்கிறீங்களா? தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே பயந்து இல்ல, எப்படி மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இயேசுவை சந்திக்க போறீங்களா? பயந்து போக போறீங்களா? தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும், உங்களை என்னை அவர் தமக்கு முன்பாக மாசற்றவர்களா நிறுத்த வல்லமையுடையவர், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு இன்றும் என்றும் என்றென்றைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? வலுவாதபடி உங்களை காக்கிறது நீங்க இல்ல. உங்க ரட்சிப்பை நீங்க பாதுகாக்க முடியாது. உங்களை என்னை பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவர். எங்க போட்டிருக்கு? இன்னொரு வசனம் வேணுமா? 1 தெசலோனிக்கர் 5:22-23 என்ன சொல்லி இருக்கு பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இரட்சகராகி இயேசு வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக போட்டிருக்கேன். எப்படி பாஸ்டர் குற்றமற்றதா பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்கறீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்துல பதில் சொல்லி இருக்கு. கவனிங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீ உன்னை காக்க வேண்டியதில்லை, பாஸ்டர் உன்னை காக்க வேண்டியதில்லை. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதனால இந்த கூடாரத்தில் என்ன செய்கிறோம்? நம் பாரம் சுமந்து என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். அந்த பாரம் சுமந்து தவிக்கிறதுனால அதுல இன்னொரு புதிய வசனம் ஒண்ணு சொல்லி தர்றேன் பாருங்க. அதையும் பார்த்துடலாம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதுக்கு ரோமர் புஸ்தகத்துல 8:23 போட்டிருக்குது பாருங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய, கவனிங்க, இது ஒரு புதிய வார்த்தை, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் தெரியாது. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். நம்ம இதுவரைக்கும் என்னன்னு படிச்சோம்? கலாத்தியர் 4:6 படிச்சு என்ன சொல்லுவோம்? நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம்? மாறி அப்பா பிதாவின் கூப்பிட்டு அவருடைய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புத்திர சுவிகார ஆவினா என்னது? நம்ம தான் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளை, அதிகாரம் உள்ள பிள்ளை, சகலத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம் சொல்லுகிறோம். அதுக்கு புத்திர சுவிகாரம்னா அர்த்தம் என்னன்னு போட்டிருக்கு. படிங்க மறுபடியும். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நமக்குள்ள ஏன் தவிக்கிறோம்? ஏன் உங்க சரீரத்துல பிரச்சனை அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இந்த உலகத்துல இருந்தது போதும், இந்த பிரச்சனை வந்தது போதும் சொல்லி நீங்க தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நம்முடைய சரீர மீட்பாகிய. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? சரீர மீட்புக்காய் நாம் காத்து கொண்டு தவிக்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்கள் நானும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்? சரீர மீட்புக்காக. ஒரு பழைய பாட்டு கூட ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? 5 வாசிங்க பார்க்கலாம். அதை நம்ம பாடி ரொம்ப நாள் ஆச்சு. 3 பூவி 5 மறுபடியும். புவி மீதின சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும். புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் மாறிடுவோம். சொல்லுங்க எல்லாரும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் மாறிடுவோம். புதுகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி மீதின் சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும். புவி மீதின் சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் 221வது பாட்டு.
மகிழ்ந்திடுவோம். 221 மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் தடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். ஆண்டவர் ஆதாம உண்டாக்கினப்போ என்ன பிரச்சனை இல்லை? வயசாகி போற பிரச்சனை இல்லை. இங்க வயசாகி சாகிற பிரச்சனை இந்த உலகத்துல, அந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவர் ஆதாம உண்டாக்குனப்போ வயசாகி போற பிரச்சனை, கண்ணாடி போடுற பிரச்சனை, டை அடிக்கிற பிரச்சனை, இவருக்கு தான் டை அடிக்கிற பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா ஃபுல்லா அரைகுறையா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாகாம முழுசாவே வெள்ளையாயிடுச்சு. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? பாவியே நீதிமான் ஆக்கிறன்னாரு. அதே போல முழுசாவே வெள்ளையாட்டதுனால இவர் என்ன செய்யறது இல்லை, டை அடிக்கிறதே கிடையாது. இப்போ எதுக்காக இதை சொன்னேன்? ஆதாமுக்குள்ள பிறந்ததுனாலதான் மரணம் இதெல்லாம் வருது. ஆனா நீங்கள் தானே இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டதுனால என்றும் இளமையான ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சரீரத்துல என்ன கிடையாது? நோய் கிடையாது, பேய் கிடையாது, தரித்திரம் கிடையாது, சாவு கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு எனக்கும் மகிமையான சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவனா இருக்கிறவன், பைபிள் படிக்கிறவனுக்கு தருவேன்னு சொல்ல ஆண்டவர் யாருக்கு அதை கொடுக்கிறாரு? பாவியை நீதிமான ஆக்குகிற ஒரு இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு என்ன செய்யும்? நீதியாக, நல்லவனை நீதிமான ஆக்குவேன்னு சொல்லல, யார? பாவியை நீதிமான ஆக்குறார். சரி, அது இன்னும் அந்த சம்பவத்துல பின்னால வருது. என்ன தெரியுமா? இந்த கூடாரத்துல நாம் தவித்து கொண்டு என்ன செய்கிறோம்? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் நானும் எந்த வாசஸ்தலத்துக்கு போற விரும்புகிறோம்? இந்த சரீரமாகிய வீட்டை விட்டுட்டு பரலோக வீட்டுல ஆண்டவர் கொடுக்கிற சரீரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் தர்ற சரீரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இல்ல இங்கேயே இருக்க போறீங்களா? இருந்து விட்டு ஐயோ நீட்டு இருக்க போறீங்களா? எப்படிங்க? 2:22 படிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் நானும் யாரு? இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் என்ன செய்கிறோம்? மோசே மேல கட்டப்பட்டு வரல. யார் மேல கட்டப்பட்டு வருகிறோம்? இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் என்னது? கூடாரம், பில்டிங். இந்த சரீரம் என்பது ஒரு கூடாரம். அதை பத்தி எங்க போட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 3:9 போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் தேவனுடைய மாளிகையும் தேவனுடைய பண்ணையுமாயிருக்கிறீர்கள். யூ ஆர் காட்ஸ் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. நீங்க தான் யாரு? உங்க சரீரம் தான் தேவனுடைய கட்டடம். நீங்க தாங்க தேவனுடைய கட்டடம். உங்க கட்டடத்துக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 போட்டிருக்குது. இதோ மனுஷர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பாஸ்டர் கிட்ட மட்டும் இல்ல. எங்க இருக்கிறார் கர்த்தர்? மனுஷர்களுக்குள்ளே இருக்கிறார். சரி, அது படிச்சிடலாமா? இப்ப 2ஆம் வசனத்துக்கு வந்துட்டேன். முதல் வசனத்தை முடிச்சிட்டேன், இப்ப 2ஆம் வசனம் வந்துட்டேன். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் வாரம் சுமந்து தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால், 3ஆம் வசனம், இப்போ தரித்து கொண்டவர்களானால் நாம் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். ஹலோ, நிர்வாணம். உடனே இப்போ எல்லா காது கொஞ்சம் கேட்கும். எதுக்கு நிர்வாணம் சொன்னா கேட்கும் காது? ஏன் தெரியுமா? நிர்வாணம் எப்போ வந்துச்சு? பிறந்தவனையா? இல்ல, பிறந்தவன நிர்வாணம் வரல. நிர்வாணம் எப்போ வந்தது தெரியுமா? நிர்வாணம் எப்போ வந்தது வேதவசனம் சொல்லுது. ஆதியாகமம் 3:7 போட்டிருக்கு பாருங்க. 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்ப 2ஆம் அதிகாரத்துல இந்த சைட்ல போட்டிருக்கும் பாருங்க. ஆதாம் ஏவாள் 2 பேரும் அவர்கள் என்ன செய்யல? நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆதாமும் அவனுடைய மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். 2:25 போட்டிருக்குது. ஆதாமும் அவனுடைய மனைவியாகிய இருவரும் என்ன செய்யல? நிர்வாணிகளா இருந்தும் என்ன செய்யல? வெட்கப்படாம இருந்தாங்க.
இவ்வளவு நேரம் கதை பேசணும் பாருங்க. இப்ப பைபிள் எடுத்து நிர்வாணம் சொன்னோன்னு பைபிள் திறந்து படிக்கிறாங்க பாருங்க. ஆதாமும் அவனுடைய மனைவியாக இருவரும் என்ன செய்தார்கள்? நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்னா இதுதான் பசங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். எது? நிர்வாணம் அப்படின்னா ஆதியாகமம் 2:25. சரி, நிர்வாணம் எப்ப தெரிஞ்சது? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சானோ அன்னைக்குதான் என்ன வந்தது? நிர்வாணம் வந்துச்சு. நிர்வாணம் வந்த உடனே என்ன பண்ணாங்க? ஏவாள் என்ன பண்ணுச்சு? நடிச்சு காட்ட முடியுமா? ஏவாள் என்ன பண்ணுச்சுங்க? ஏவாள் இல்ல, ஒரு கையை இப்படி வச்சு ஒரு கையை கீழே வச்சுக்கிச்சு. கீழே வச்சுக்கின்னு இப்படி இப்படின்னு என்ன செஞ்சது? அப்படி காமிச்சுது. இப்ப ஒரு சிலர் தலையை தூக்கி பாக்குறாங்க பாருங்க, ஏவாள் என்ன பண்ணிச்சுன்னு சொன்ன உடனே. ஏன்னா இதுதான் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. ஏவாள் ஒரு கையை மேல வச்சுக்கிச்சு, ஒரு கையை கீழே வச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது? வெக்கமா இருக்குது. எப்போ வெக்கம் வந்தது? 3:7 படிங்க. இப்போ அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் என்ன செய்தது? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால 2 பேர் கண்ணு திறந்து என்ன செஞ்சது? தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன தெரியாது? நிர்வாணின்னு தெரியாது. அப்போ ஏவாள் என்ன பண்ணிச்சுன்னு இப்ப உங்களுக்கு சிம்பிளா கொஞ்சம் நடிச்சு காமிச்சிட்டேன். ஏவாள் என்ன அது மட்டும் பண்ணது மட்டும் இல்ல, என்ன பண்ணிட்டாங்க? நேரா போய் அத்தி இலையை எடுத்தாங்க. சாலட், வெஜிடபிள், என்னது, கீரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. இலை ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. மரத்து இலையை பறிச்சு, உங்களுக்கு தெரியும்ல, தையல் இலை பார்த்துருப்பீங்கல்ல. இப்பெல்லாம் தையல் இலையே காணும், பேப்பர்ல வந்துருச்சு இலை. ஒரு 3 இலையை தச்சு வச்சு அதில் வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா? அதை போல இலையை எடுத்து தச்சு என்ன பண்ணிக்கிட்டாங்க? ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. தன்னுடைய சொந்த கிரியைகள். அத்திமரம் எதை குறிக்கிறது? மனுஷனுடைய சுய கிரியைகளை குறிக்கிறது. நீங்க உங்க சொந்த முயற்சினால பாவத்தை என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அது நீ உன் சொந்த முயற்சினால எந்த இலையை போட்டு மறிச்சாலும் உனக்கு என்ன இருக்காது? திருப்தியோ நிம்மதியோ வராது. அத்தி இலையை தச்சு மறைச்சுக்கிட்டாங்க. அத்தி இலையை தச்சு மறைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்பதான் முக்கியமான செய்தி சம்பவமே இருக்குது. என்ன தெரியுமா? அத்தி இலையை போட்டு மறைச்சுக்கிட்டாங்க. அப்ப கூட ஆண்டவர் அவங்க மேல இறக்கப்பட்டு என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவங்க மேல இறக்கப்பட்டு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஏவாளே எங்கே இருக்கிறாய்? ஆதாம கூப்பிட்டா ஏவாளையும் கூப்பிட்டான்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? ஏவாளை கூப்பிட்டு இருந்தா என்ன சொல்லிருப்பா? அதுக்குதான் இப்ப நடிச்சு காமிச்சேன். ஏவாளை கூப்பிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பா? அடடா ஆண்டவரே வெக்கமா இருக்குது ஆண்டவரே, எங்க கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஏவாள் இப்படி பண்ணிருப்பான்னுட்டு. பண்ணுங்க, பரவாயில்ல, அப்படிதான் அப்படி திரும்பி காட்டுங்க. அப்படி ஏவாள் ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்டதுக்கு ஏவாள் என்ன சொல்லிருப்பானா? நீங்க நடிச்சு காட்டுங்க, நான் ஏவாளா நான் பேசுறேன். ஆண்டவரே நான் வெக்கமா இருக்குது ஆண்டவரே, நான் மறைச்சிக்கிறேன், நான் ஒளிஞ்சிக்கிறேன். ஏன் ஒளிஞ்சிக்கிறேன்? நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் ஏன் ஒளிஞ்சிக்கிறேன்? யாரெல்லாம் பாவத்தையும் நிர்வாணத்தையும் பார்க்கறாங்களோ இன்னும் இயேசுவை என்ன செய்யல? பார்க்கல. இன்னும் அந்த ரகசியத்துக்கு வர்றேன். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. அதற்கு அவன், ஆதாம போல நடிச்சாலும் பத்தாது, ஏவாளை போல என்ன செய்யணும்? நடிக்கணும். இப்ப படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் 3:22 இதோ சரி, அதுக்கு முந்தின வசனம் அவங்க தான் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். கவனிக்கிறீங்களா? நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோல் உடை உண்டாக்கினாரு. தோல் வந்ததுக்காக ஆண்டவருக்கு சந்தோஷம். தோல் யாரை குறிக்குது? வேதத்துல எங்கெல்லாம் கொம்பு வருதோ தோல் வருதோ, தோல் எங்க இருந்து வந்தது? ஆடு இல்லைன்னா என்ன இல்ல? தோல் இல்ல. போன வாரம் நம்ம பார்த்தோம், எரிகோ மதில் விழுந்தது எதனால? உன் துதியினால, உன் ஆத்திரத்தினால, உன் அவசரத்தினால விழல. எரிகோ மதில் எப்படி விழுந்தது? கொம்புகளினால் செய்த எக்காலத்தினால நெடுந்தொழிடும் போது என்ன செஞ்சது? எரிகோ மதில் கீழே விழுந்தது. அதே போல ஒரு ஆடை அடிச்சு அந்த தோலை உடையை உடுத்தி யாருக்கு உடுத்தி விட்டார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இனிமேல் ஏவாள் ஆண்டவருக்கு முன்னால பயப்பட வேண்டியதில்லை.
தோல் உடைய உடுத்தின எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட என்கிட்ட என்ன தோல் இல்ல, என்ன உடை இல்ல, அத்தி எல்லாம் கிடையாது, அத்தி எல்லாம் எங்க மேல இல்ல. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் உங்க பாவத்தை நீங்க மூடல, நீங்க மறைக்கல. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு? தோல், நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன வஸ்திரம் உடுத்தினார்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன வஸ்திரம் உடுத்தினார் தெரியுமா? பைபிள்ல தான் இருக்குது. என்ன வஸ்திரம் உடுத்தினார்னு ஏசாயா 11:6 இருக்குது பாருங்க, படிங்க. என்ன வஸ்திரம் இயேசு போட்டிருந்தார்னு. ஏன்னா ஏசாயா 11 இயேசுவை பத்தி தான் சொல்லுது முதல் வசனத்துல இருந்து. நீதி அவருக்கு அரைக்கட்டு. ஏன்னா பாவம் செஞ்ச உடனே ஏவாள் எப்படி நடிச்சா? மேல ஒரு கை கீழே ஒரு கை மனுஷிட்டு, ஆண்டவரே எனக்கு வெக்கமா இருக்குது ஆண்டவரே அப்படின்னா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல்ல உடையை எங்க உடுத்தினாருன்னு போட்டிருக்கு பாருங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டு. ஆண்டவருடைய இடுப்புல எதை கட்டி வச்சாரு? நீதி. இந்த நீதி தெரியலனா நீங்க யாரா இருந்தாலும் சரி குழந்தை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதினா என்னது? ரைச்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நீதி தெரியாதனால கெட் ரைட் வித் காட், கெட் ரைட் வித் காட் சொல்லி எல்லாரும் சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்காயிரு ஒழுங்காயிரு ஒழுங்காயிருன்னு. ஆனா நீதினா அர்த்தம் என்னது? நீ ஆண்டவர் ஏற்கனவே உன்னை பிதா முன்பாக ஒழுக்கமாக நிறுத்தி விட்டார், அதுதான் அர்த்தம். நீதினா என்னது? ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். இந்த இலவசமான நீதி. நீதினா என்னன்றத கொஞ்சம் விளக்கிடுறேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதை விளக்கி. நீங்க எங்க வேலை செய்றீங்க? இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்ல வேலை செய்யறாரு. இவர் அவருடைய நீதியை நிறைவேற்ற முடியுமா? இவர் வசனம் தெரிஞ்சதுனால முடியாதுன்றாரு. இவர் நீதியை நிறைவேற்ற ஃபர்ஸ்ட் கேட்டப்ப முடியும்ட்டார். நான் உடனே கேட்டேன், காலையில 9 மணிக்கு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு மனைவி கிட்ட என்னென்ன காரியம் நடந்ததுன்னு உட்கார்ந்து 5 நிமிஷம் யோசித்தாலும் உங்க நீதி உங்களால என்ன செய்ய முடியாது. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஃபுல்லா நீங்க வேலை செய்யணும், நீங்க ஒழுக்கமா ரொம்ப நியாயமான ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க முழுசா வேலை செய்யணும்னு நினைச்சாலும் உங்க நீதியை உங்களால என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. பேங்க்ல ஒரு பேப்பர் எடுத்து ஒரு போன் நம்பரை நீங்க எழுதினாலும் உங்க நீதி போச்சு. எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி யாக்கோபு 2:10 சொல்லுது, ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தோல் உடை உடுத்தினார். இப்ப மறுபடியும் 2 கொரிந்தியர் 4க்கு வந்துருங்க. 2 கொரிந்தியர் 5 தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னது? நாம் என்ன செய்கிறோம்? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். மறுபடியும் சொல்றேன், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். மறுபடியும் வசனத்தை சொல்றேன், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டான். எதை தரித்து கொள்ளணும்? நீதி என்ற வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரம், அந்த நீதி என்ற வஸ்திரம்ன்றது இங்க போட்டிருக்குது. இயேசுவுக்கு நீதியின் வஸ்திரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஏசாயா 11 இப்பதான் படிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அதே நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். நீதியின் வஸ்திரம் கிடைத்தவர்கள் பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீதி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுத்தாரு? உங்க நீதி உங்களால் நிறைவேற்ற முடியாது. சுவிசேஷம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தது? என்னங்க கொடுத்தது? நல்ல சட்டை, பேண்ட், டை, காரு. அப்படியா? சுவிசேஷத்துக்கு ஏத்துக்கிட்ட உடனே நல்ல பேண்ட் கிடைச்சது, சட்டை கிடைச்சது, பென்ஸ் கார் கிடைச்சது, BM கார் கிடைச்சது. இதுவா சுவிசேஷம் உங்களுக்கு என்ன கொடுத்தது? ரோமர் 1:17 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் பேண்ட் சட்டை போடல, விசுவாசத்தினால் உண்டாகும் நல்ல வாழ்க்கை போட்டிருக்கா. விசுவாசத்தினால் உண்டாகும் நல்ல வேலை போடல. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. The gospel of Christ gave you the righteousness of God. The gospel of Christ did not reveal the sinfulness of man. கவனிங்க, தேவனுடைய சுவிசேஷம் மனுஷனுடைய பாவத்தை வெளிப்படுத்த வரவில்லை. தேவனுடைய சுவிசேஷம் எதை வெளிப்படுத்த வந்தது? சுவிசேஷத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்டது என்னது? நீ பாவி, நீ பாவின்றது இல்ல. நியாய பிரமாணத்தினால வெளிப்படுத்தப்பட்டது நீ பாவி. ஆனா சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்டது என்னது? இந்த பிரமாணத்தெல்லாம் நீ கை கொண்டு நீ நீதிமான் ஆக முடியாது. ரோமர் 3:20, கலாத்தியர் 2:16 சொல்லுது. நியாய பிரமாணத்தின் நீதி எந்த மனுஷனும் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது.
ஆனா அதுக்கு பதில் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? இலவசமாக அந்த நீதியின் வஸ்திரத்தை, யாருக்கெல்லாம் அந்த நீதி தெரியலையோ இன்னும் பாவத்தை பத்தி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பாவத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல? நீதி தெரியல. நீதி தெரியாத நீ 100 வயசான விசுவாசியாகவோ இல்ல பாஸ்டராகவோ இருந்தாலும் நீ குழந்தை என்று வேதம் சொல்லுகிறது. எங்க? எபிரேயர் 5:13 படிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். நீங்கள் நான் யாரு? குழந்தை கிடையாது. நீதியின் வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் நான் யாரு கிடையாது? நிர்வாணி கிடையாது. எவனுடைய பாவங்கள், சங்கீதம் 32 படிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, 1:1 எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவன் பாவம் செய்தும் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு வசனத்தை பழைய ஏற்பாடுல இருக்கிற தாவீது சொல்லி வச்சுட்டு போனா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்யாதிருக்கிறாரோ, எண்ணாதிருக்கிறாரோ. உங்க அக்கிரமத்தை என் அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, என்றது இல்லை. எங்க போட்டிருக்குது? அதையும் 2 கொரிந்தியர் 5:19 இருக்கு. படிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல், ஆஹா உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணல, நான் என்னன்னா அக்கிரமம் செஞ்சுக்கலாமா? இல்ல, உங்க அக்கிரமத்தை என் அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணல. ஏன் எண்ணல? 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குள்ள செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம், எல்லா பாவத்திற்குரிய தண்டனையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு உங்களுடைய அக்கிரமத்தை எண்ணி அதற்கு தக்கதாக உங்களை என்ன சரிகட்டாமல் இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்க அக்கிரமத்தை, இயேசுவின் மேல உங்கள் அக்கிரமங்கள் எண்ணப்பட்டு விட்டது. நம்முடைய அக்கிரமம் இயேசுவின் மேல் எண்ணப்பட்டது. ஆகவே நம்மேல் நம்முடைய அக்கிரமம் எண்ணப்படாமல் அவர் மேல் நம்முடைய அக்கிரமம் எண்ணப்பட்டபடியால் அவருடைய நீதி, அவருடைய தயவு, அவருடைய சகல ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. அதே 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்துல போட்டிருக்குது, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார் அப்படின்னா, பிதா முன்னாக என்னை கொண்டு போய் நிக்க வச்சிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைக்கு போற விசுவாசியும் பாஸ்டரும் எதுக்கு ட்ரை பண்றாங்க? ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவர் சமூகத்துல போகணும், ஆண்டவரோடு கூட அப்படியே இருக்கணும், பூனு ஊதன கீழே விழணும். எல்லாம் நான் சொல்றது கதை இல்லை. எல்லா விசுவாசியும் எல்லா பாஸ்டரும் ட்ரை பண்றாங்க. என்னது? பூனு ஊதன என்ன செஞ்சிடணும்? ஆளு கீழே விழணும், அவ்வளவு வல்லமை வேணும். அதுக்குன்னு பாவி நீசா பாவி நானியான்னு பாடி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதில் என்ன தெரியணும்? என்னோடு கூட என்றென்றைக்கும் பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறார். அதை தவிர தேவனுடைய நீதியாகிய ரைச்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் என்பதை கர்த்தர் இலவசமாக ஈவாக தந்திருக்கிறார். நீங்க பிதா முன்னால் நிக்கிறதுக்கு 40 நாள் உபவாசம் 50 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிதா முன்பாக இயேசுவை ஏத்துக்கிட்ட நாளிலே அவருடைய நீதி சுவிசேஷம் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்தது? ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஒரு பெரிய ஒரு சீனியர் பாஸ்டர் கிட்ட, சரி இந்த நீதி பத்தி எப்படி நல்லா தமிழ் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? பெரிய பாஸ்டர் ஆச்சே, ஏதாவது சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா நித்திய ஜீவன் தான் நீதின்ட்டார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவரும் யார் தான்? குழந்தைதான். ஏன்னா அவருக்கு என்ன தெரியல? நீதி தெரியல. ஏன்னா ரோமர் 10:9-10 என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும். நீதியின் வஸ்திரம் மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆண்டவர் கொடுத்தார். 132:16 படிங்க. இன்னொரு வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து கொண்டவர்களாய் இருக்க விரும்புகிறோம். இந்த சரீரம் எது வரைக்கும் இருக்கணும்? இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும் வரைக்கும் உயிரோட இருந்தா ரொம்ப நல்லது. கவனிச்சிங்களா? இந்த சரீரத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? சாவே இல்லாம நீங்க மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க சாகாம ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு? எத்தனை பேருக்கு விருப்பம்? சத்தமே காணும். இப்பதான் எல்லாம் முழிச்சுக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு என்றும் இளமையான ஒரு சரீரத்தை கர்த்தர் தரப்போகிறார். சரி, இயேசுவின் சரீரை இப்ப ஆண்டவர் இயேசுக்கு எத்தனை வயசுங்க? எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு பரலோகத்துல எப்படி இருக்கிறார்? மனுஷனா தான் இருக்கிறார். இந்த உலகத்துல 33 வயசு வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் மரித்து உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாரு?
பரலோகம் போயிட்டு இன்னைக்கும் அதே போலதான் இருக்கிறார். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 39 படிங்க. லூக்கா 24:9 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஹலோ ரொம்ப மீனை ருசியா டேஸ்டா சாப்பிடுறவங்க சரீரம் உயிர்த்தெழுந்துட்டா பரலோகத்துக்கு போனா மீன் சாப்பிட முடியாதுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்ப மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல இயேசு என்ன செஞ்சாரு? மீனும் சாப்பிட்டாரு, தேனும் சாப்பிட்டாரு. அதனால சாப்பிடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மறுரூபமான சரீரத்துல மீன் சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம். கவனிச்சிங்களா? சும்மா கோயிலுக்கு வந்துட்டு என்னமோ பாஸ்டர் சொன்னான்னு கேட்டு போறதை விட சரீரம் மகிமையாயிடுச்சுன்னா அந்த என்றும் இளமையான அந்த சரீரத்துல மீனும் சாப்பிடலாம், தேனும் சாப்பிடலாம். பரலோகத்துக்கு போனா கூட சாப்பிடலாங்க. இந்த உலகத்துல இருந்தாலும் சாப்பிட முடியும்னு நினைச்சுக்கிடாதீங்க. உயிர்த்தெழுந்த சரீரத்துல இயேசு மீன் சாப்பிட்டாரு, தேன் சாப்பிட்டாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கும்போது தான் சாப்பிடணும். அதனால நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகிறதுக்கு முன்னால எனக்கு விருப்பமான எல்லா சாப்பாடையும் கொடுத்துருன்னு நீங்க அப்படி அவசரப்பட்டு எல்லா விருப்பமான சாப்பாடையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பிரதர் கிறிஸ்டோபர். உயிர்த்தெழுந்த சரீரத்துல என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பிரியாணி வேணா என்ன செய்யலாம்? வசனத்தை படிங்க. நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறதே. சரி, அதுக்கு பின்னால கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 42 படிங்க. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அப்படி கசக்கி போட்டுல, இல்ல ஒளிச்சு கணிச்சு அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லல, இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன்னு சொல்லல. அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, கவனிக்கிறீங்களா? சொல்றாரு, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அதனால கவனிச்சிங்களா? மோசையின் ஆகமங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இயேசுவை சொல்லுது. தீர்க்கதரிசிகள், சங்கீதம் எல்லாமே யாரை தான் சொல்றாங்க? இயேசுவை தான் சொல்றாங்க. எபிரேயர் 11 வரிசையா பாத்தீங்கன்னா என்னது? ஒவ்வொரு பேரா வந்துட்டு இவங்க எல்லாம் இருந்தாலும் இவங்களை பார்க்காத யாரை பாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி. மோசையை பார்க்காத, ராகாப்பை பார்க்காத, கிதியோனை பார்க்காத, சிம்சோனை பார்க்காத, தாவீதை பார்க்காத, ஆபிரகாம் பார்க்காத, சாராளை பார்க்காத, யாரை பாரு? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல என்ன செய்வோம்? இப்போ இவ்வளவு நேரம் யாரை பத்தி காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசுவையும் அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே உயிர்த்தெழுந்த சரீரத்தை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் நிச்சயமாய் உண்டு. அதனால நீங்க போவீங்களா போக மாட்டீங்களான்னு உங்க பாஸ்டர் பயங்கரமா தயவு செய்து பயப்படாதீங்க. உங்க ரட்சிப்பு இயேசுவால் ஆரம்பமானது. உங்க ரட்சிப்பு முடிகிறது யாரால தான்? உங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு தான்? இயேசு தான். உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த நீதியின் வஸ்திரம்? அவருடைய இது ஆட்டு தோலை நீதியின் வஸ்திரத்தை ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய நீதியை ரோமர் 3:25 படி இலவசமாய் அவருடைய கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு என்ன செய்கிறார்கள்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பக்கத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணி நிக்கிறேன்னா கூட உதாரணமும் நிக்குது. ரொம்ப நேரம் கவனிங்க. எதுக்காக நிக்க வச்சிருக்கிறேன்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் நிக்க வச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. நீதிமானம் செய்வாங்களா ஆக்குவாங்களா? நீதிமானம் என்ன செய்வது? உடனே நான் எங்க சபையார் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க டிவிலயோ டிவிடிலயோ இல்ல யூடியூப்லயோ எங்கேயா பாத்தீங்கன்னா நீதிமானம் செய்வாங்களா ஆக்குவாங்களா? நீதிமானம் ஆக்குவாங்க, நீதிமானம் செய்ய மாட்டாங்க. கவனிச்சிங்களா? உங்க செய்கையினால நீங்க நீதிமானம் என்ன செய்ய முடியாது? ஆக முடியாது. அரிசியே என்ன செய்வாங்க? சோற ஆக்குவாங்க. போன வாரம் இதை கேட்டு சொல்லிட்டு அதுல அடுத்த பாதியை சொல்லாம விட்டுட்டேன். இப்ப அடுத்த பாதியை சொல்லிடுறேன். அரிசியை சோற ஆக்குவாங்க. சோற அரிசி ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அதே போல பாவி நீதிமொழிகள் ரோமர் 4:4 சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி, ஒருவன்
கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் ஆண்டவர் யாரை நீதிமானாக்குறாரு? பைபிள் படிக்கிறவன இல்லை, கோயிலுக்கு வர்றவன இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டு செல்போன் எடுத்துக்கிட்டு ஓடுறவன இல்லை. யார் ஆண்டவர் நீதிமானாக்குறாரு? பாவிய, முழுசா பாவிய கர்த்தர் என்ன ஆக்குறாரு? கோதண்டபாணியை கேப்ரியல் ஆக்கிட்டார்னா மறுபடியும் இந்த ஆள் என்ன செய்ய முடியாது. பாவியா கோதண்டபாணியா இருந்தவர் கிறிஸ்துவுக்குள் கேப்ரியலா மாறிட்டாரு. மறுபடியும் இவரை என்ன எவ்வளவு பெரிய அம்மி கொலவியை கொண்டு போய் போட்டு மொத்துன்னு மொத்தினாலும் இவன் இந்த நீதிமான் என்ன ஆக முடியாது? பாவியாகவே முடியாது. கோதண்டபாணி பாவம் செஞ்சாலும் பாவியாக முடியாது. இந்த பரிசுத்தவான் பாவம் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? பாவியாக முடியாது. அதுதான் நல்ல செய்தி. அதனால நீ பாவி, நீ பரலோகம் வர மாட்ட, போயிடுவான்ட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டவனை பார்த்து பாவின்னு சொன்னா சுவிசேஷமே தெரியாத நபர் என்று அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கிட்டவன் யார் கிடையாது? பாவி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் யாரு? பரிசுத்தவான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அதனால இவர் என்ன செய்ய முடியாது? என்ன செஞ்சாலும் இவர் என்ன ஆக முடியாது? இந்த நீதிமான் பாவியா மாறவே முடியாது. இயேசு வேண்டான்னு விக்கிரகத்துக்கு போனால் ஒழிய இந்த நீதிமான் என்ன ஆக முடியாது? பாவியாக முடியாது. அதனால் நீங்கள் நானும் என்ன வஸ்திரத்தை இப்ப தரித்திருக்கிறோம்? என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறோம்? நீதியின் வஸ்திரம். இன்னொரு வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோம். அந்த வசனத்தை சொல்லிட்டு இன்னும் படிக்கல. 132:16 அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். உங்களுக்கு எனக்கு நம்ம கர்த்தர் என்ன உடுத்தி இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை உடுத்தினாரு. ரெண்டாவது என்ன உடுத்தி இருக்கிறாரு? நீதியை உடுத்தி நிர்வாணத்தை மூடிட்டாரு, பாவத்தை மூடிட்டாரு. பாவத்தை ஆண்டவர் இயேசு மூடினதுக்கு அப்புறம் மறுபடியும் பாவத்தை பத்தி பேசி பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. கவனிங்க சொல்றேன், எந்த மனுஷனும் பாவத்தினால நரகம் போறது கிடையாது. என்னப்பா இவர் பாஸ்டர் தானா? கரெக்டா தான் பிரசங்கம் பண்றாரா? ஆமா. மறுபடியும் சொல்றேன், எந்த மனுஷனும் பாவத்தினால எங்க போறது இல்ல, நரகத்துக்கு போறது இல்ல. தெரியாம சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? இல்ல. தெரியாம நீங்க ரொம்ப வேகமா பேசினதுல உளறிட்டீங்களா? இல்ல, உளராம தெளிவா சொல்றேன். மறுபடியும் கவனிங்க, எந்த மனுஷனும் பாவத்தினால என்ன செய்யறது இல்ல, நரகம் போறது இல்ல. ஒரு மனுஷன் நரகத்துக்கு ஏன் போறான்? அந்த பாவத்தின் பரிகாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால. கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நரகம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நிச்சயமான நரகம் நிச்சயமாய் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நரகமே கிடையாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் அந்த குமாரனை உடையவங்க கிட்ட போயிட்டு நீ நரகம் போயிருவே, நீ பாதாளத்துக்கு போயிருவேன்னு பாஸ்டர் பயங்காமிச்சா ஏமாந்து போயிடாதீங்க, பயப்படாதீங்க, ஏமாறாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் உடையவர்கள் எல்லாரும் கர்த்தரை சந்தோஷமா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஜீவனுடையவர்கள், ஹல்லேலூயா. இந்த ஜீவனை எவரும் பறிக்க முடியாது. இந்த ஜீவனை எந்த பாஸ்டரும் கெடுக்க முடியாது, எந்த பாவமும் கெடுக்க முடியாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப குமாரனை பேசணுமா பாவத்தை பேசணுமா? யாருங்க பேசணும்? குமாரனை பேசணுமா பாவத்தை பேசணுமா? குமாரன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? விசுவாசி நீங்க எல்லாரும் காலத்தை பார்த்தா போதகராக வேண்டி நீங்கள் அப்படின்னு எபிரேயர் 5:13 போட்டிருக்குது. அப்போ இங்க இருக்கிற எல்லா விசுவாசியும் அவரவர் வீட்டு மாடியில ஒரு சபை ஆரம்பிச்சு என்ன சொல்லுங்க, இயேசுவை ஏத்துக்கோ, பரலோகம் வந்துருவா. அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எந்த செய்தியும் வேண்டாம். நீ என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தா, எவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு நாள் இந்த பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு நாள் நீ ஒளிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பாவத்தை ருசிகரமா நிர்வாணத்தை கேட்டுட்டு இருக்காதீங்க. இங்க நிர்வாணத்தையும் பாவத்தையும் நாங்க பிரசங்கம் பண்றது இல்ல. அதுக்கு பதில் யார பிரசங்கம் பண்றோம்? இயேசுவையும் அவருடைய நீதியும் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, 2 கொரிந்தியர் 5 இப்போ எத்தனை 4 வசனம் படிச்சுட்டேன். இப்போ 5ஆம் வசனம் படிச்சிடலாமா? இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே, அப்புறம் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை. அச்சாரம்னா என்னதுங்க? கேரண்டி. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா, அயன் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? கேரண்டி. கேரண்டி கொடுக்குறாங்கல்ல. அதே போல உங்க சரீரத்தில் இருக்கிற ஆவிக்கு கர்த்தர் கேரண்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கேரண்டியா தெரியும் நீங்க நரகம் போக மாட்டீங்க, பரலோகம் தான் வருவீங்க நீட்டு? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க ரட்சிப்புக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார். அந்த கேரண்டியை பத்தி இன்னொரு வசனம் இருக்குது. அதே கொரிந்தியர்ல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் கேரண்டியை நமக்கு தந்தார்.
பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்யறாருன்னு முதல்ல நம்ம பார்த்தோம். அதே போல பரலோகத்துல உங்களை கொண்டு போறதும் யார் தான்? நீங்க போறீங்களா இல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போறாரா? நீங்க உங்க சக்தியினால, உங்க பக்தியினால, உங்க கிரியையினால நீங்க நீதிமான ஆகல. உங்க கிரியையினால உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. எப்படி நீங்க உங்க கிரியினால நீதிமான் ஆக்கப்படலையோ அதே போல உங்க கிரியை உங்களை அநீதிமான் ஆக்காது. உங்க கிரியினால நீங்க நீதிமான் ஆக்கப்படல. அரிசியை சோறாக்கிடலாம், சோறை மறுபடியும் அரிசியை என்ன செய்ய முடியாது? ஆக்க முடியாது. அதே போல பாவியை கர்த்தர் நீதிமான் ஆக்கிட்டார்னா அந்த நீதிமான் மறுபடி பாவியாக முடியாது. ஏன்னா இந்த பாவி என்ன செஞ்சாலும் எக்காரணத்தை கொண்டு இயேசு இல்லைன்னா நீதிமான் ஆகவே முடியாது. அதே போல நீதிமானா ஒருத்தன் ஆயிட்டான்னா அவன் நித்திய நீதிமான். அதை பத்தி எங்க போட்டிருக்குதுன்னா எபிரேயர் 9:18 படிங்க. 9:11 படிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராயிராமல் கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளின் இரத்தத்தினால் அல்ல. கவனிக்கிறீங்களா? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். உங்க மீட்பு தற்காலிகமானதில்ல. அடுத்த பாவம் செஞ்சுட்டா உங்க மீட்பு கெட்டு போயிடல. இயேசுவை அவர் ஏத்துக்கிட்டார்னா அவருடைய மீட்பு என்னது? நித்திய மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய மீட்பு. அதே எபிரேயர் 5:7 சொல்லி இருக்குது, நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு உங்களுக்கு இருக்க கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம 3 வாசிங்க சீக்கிரம். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எல்லாரும் கைத்தட்டி. ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே எல்லாரும் எழுந்திருந்து, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஈசுராஜ் என்னும் சொந்தமாகினார். எல்லாம் அப்படியே யார் முதல்ல முந்தி வர்றதுன்னு ஒவ்வொரு ஆளும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற எல்லா லேடிஸும் திரும்பி பார்க்குது அடுத்த ஆளை, பின்னால திரும்பி யார் வர்றதுன்னுட்டு. முதல்ல வர்ற ஆள் சிஸ்டர் ரோஸ் என்னை காணும், அதான் பிரச்சனை. எல்லாம் வேடிக்கை பார்க்குது. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், சொந்தமாயினார் மகிழ்வோம். மாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த மாதலத்தில் சொந்தக்காரனவர் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னந்தீரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னந்தீரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து இவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து இவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்த
மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் பொறுப்பதனை வரும் காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த மாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த மாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கருமசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கருமசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இருங்க, ஜனங்க பாடின சத்தமே கேட்கல, கொஞ்சம் அவங்கள மட்டும் பாட விடலாம். எல்லாம் தெரிஞ்ச பாட்டாச்சு, இதே பாடலைன்னா இப்படி உங்கள் சத்தமே சுத்தமாக கேட்கல. இந்த பாட்டை கொண்டு போய் சிஎஸ்ஐ சர்ச்சிலேயோ எங்கேயோ போய் பாடி பாருங்கள், என்ன சத்தம் வரும் தெரியுமா? நீங்கள் என்னென்னா பாட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த பாட்டு தெரியல. எல்லாம் என்ன பாட்டு தெரியும்? நோயை நீக்குவார், பேயை ஓட்டுவார், இயேசு எதுக்காக வந்தார், மரிச்சார், உயிர்த்தெழுந்தார், எல்லாமே இந்த பாட்டில் இருக்குது. தமது ஜீவனை எனக்கு அளித்து என்ன செய்தார்? ஜீவன் பெற்றுக்கொள். பாடுறீங்களா? இப்போ கொஞ்சம் லோவா கொடுங்க, 2 கொடுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். பாடுங்க நீங்க மட்டும். சொந்தமாகினார் பாடுங்க சத்தமா. பாடுங்க சத்தமா. இதில் யார்கிட்டயாவது நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் பாட்டுத்தாள் யார்கிட்டனா இருக்குதா? வச்சுருக்கீங்களா? பைபிளில் எங்கன்னா பின்னால் எங்கன்னா இருக்குதா உங்ககிட்ட? இந்த பாட்டுக்குள்ளே இருக்கா பாருங்க. 2 வாசிங்க, வசனம் படிங்க. இப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதுக்குள்ளே அந்த பாட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். யார்கிட்டயே அந்த பாட்டு இருந்தாலும் கையில் கொடுங்க என்கிட்ட. ஏன்னா ரொம்ப சீரியஸாக வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டேன் காணிக்கைக்கு முன்னாலே. முக்கியமான கருத்துனா என்னது? நீதி தெரியாத வரைக்கும் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? பாவத்தையே பார்த்து நிர்வாணத்தை பார்த்து நிர்வாணத்தை தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீதி தெரிஞ்சு அவருடைய ரத்தத்தினால அவருடைய தோல் நம்மளை மூடிச்சின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பாவத்தை பார்க்குற எண்ணமோ என்ன செய்யாது? கிடையவே கிடையாது, நிச்சயமா கிடையாது. ரொம்ப ஆழமான நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை நம்ம பார்த்தோம் காணிக்கைக்கு முன்னால. கவனிச்சிங்களா? நம்ம முதல்ல பார்த்த எல்லாமே ரொம்ப முக்கியமான காரியம். நீதியை தெரிஞ்சிட்டா நீங்க என்ன செய்ய போவதில்லை, அதுக்கப்புறம் நிர்வாணத்தை பார்க்க போறதில்லை, நீங்க நிர்வாணியாய் காணப்படுவதில்லை. அங்க 2 கொரிந்தியர் 5 அதை தான் சொல்லுது, வேற ஒண்ணும் இல்லை.
அவருடைய நீதியை நாம் தரித்து கொண்டால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அதனால அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களாய் இருந்தால், அங்கே 2 கொரிந்தியர் 5:13 போட்டிருக்குது. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களாய் என்றால், பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படியாகும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி உள்ளவர்களாகும். அடுத்தது மறுபடி 14 போட்டிருக்கு, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. யாரு ஃபுல்லா ஒவ்வொரு வசனத்துல யாரை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைக்க. நீங்களும் நானும் அந்த நீதியை, பாவத்தை பார்க்கறதுக்கு வழியே இல்லாம நம்ம அவருடைய நீதியை தரித்து கொண்டதுனால என்னவா இருக்கிறோம்? நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். கவனிச்சிங்களா? நீங்கள் நானும் டெய்லி பார்க்க வேண்டியது எதை பார்க்கணும்? பாவத்தையா? எதங்க பார்க்கணும்? நீதியை பார்க்கணும். நீதினா என்னது? ரைச்சியஸ்னஸ். பிதா முன்பாக ஒவ்வொரு நாளும் நான் நிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால நான் பிதா முன்பாக நிக்கிறேன். நீ ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீ தனியா இருந்தாலும் சரி, யோசேப்பை போல போத்திபார் வீட்டுல நீ இருந்தாலும் சரி, நீ நினைக்க வேண்டியது என்ன? நான் எங்க இருக்கிறேன்? பிதா முன்பாக நான் நிற்கிறேன். பிதா முன்பாக சுத்தமாக ஒரு பாவமும் செய்யாதவன் போல கர்த்தர் என்னை சுத்தமாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சுத்தமாக்குனது யாரு? இயேசு, வேத வசனம். அடுத்தது நீங்க எப்படி சுத்தமா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பின் லெவல் எவ்வளவு? சுத்திகரிப்பின் லெவல் எவ்வளவுங்க? 10%, 25%, 50%? சுத்திகரிப்பின் அளவு என்ன தெரியுமா? அந்த அளவு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த அளவு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு தூய்மையா இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், போன் வந்துச்சுன்னு ஓடினாரு. அவர் ஓடினதுக்காக அல்லேலூயா. என் பாக்கெட்ல 2000 ரூபாய் மிச்சம். காலையில ஒருத்தர் வந்தாருங்க, இங்க போன வாரம் ஃபோன் பண்ணார். என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம், இந்த வருத்தம் என்னமோ சொன்னார். சரி ஞாயிற்றுக்கிழமை வா, நான் காசு தர்றேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அந்த ஆள் வந்தார். நினைக்கிறேன் 2000 ரூபாய் கொண்டு வந்தான். ஒரு ஃபோன் வந்தது, அந்த ஃபோன் கொண்டு போயிடுச்சு ஆளை. அதனால எனக்கு 2000 ரூபாய் மிச்சம். அது போகட்டும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நீதியை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். நீதின்னு சொன்னாலே எங்க ஒரு சந்தோஷம் வரணும். ஏன்னா நீதியின் அர்த்தம் தெரியாம இருக்குது உலகமே. ஏன்னா ஏசாயா 53 படிச்சீங்களே ஒரு வசனம், நீதியை பத்தி என்ன போட்டிருக்குது? நீதி எப்படி கிடைச்சது? என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால். கவனிக்கிறீங்களா? நீதியை செஞ்சு நீதிமான் ஆகல. எப்படி? தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை என்ன செய்வார்? நீதிமான் ஆக்குவார். ஆண்டவரை அவரை அறிகிற அறிவினால என்ன செய்யறாரு? நீதிமான் ஆக்குறாரு. அதனால நீங்க செய்யறதுனால நீதிமான் ஆக முடியாது. இயேசு பாவி என்ன செஞ்சிட்டாரு? நீதிமானா ஆக்கிட்டாரு. அதனால நாங்க பைத்தியமா இருக்கிறோம் ஆண்டவர் இயேசுக்கு. ஏன்னா என்ன? நீதியா பிதா முன்பாக குற்றமற்றவனா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நாங்க இயேசுக்கு பைத்தியமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாட சொன்னா, நான் இவ்வளவு நேரம் பாட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 2 பாட்டு பேப்பர்ல இல்ல, இங்க இருக்குது. தெரிஞ்சதை பாடும். பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நகையிலே பைத்தியம், உடையிலே பைத்தியம், மண்ணாச பைத்தியம், எண்ணாச பைத்தியம், மயக்க மருந்து பைத்தியம், ரம்மிக்கு பைத்தியம், குமுத கல்கி பைத்தியம், தினத்தந்தி பைத்தியம். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியவே, ஆடைகள் தரிந்து போகவே, உலக ஞானமே பைத்தியம் எனப்படும். வீழ்த்தப்பட்டவர்க்கு அது தேவபலனாகும். நாட்டுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ
உடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளினேன். 2 கொரிந்தியர் 5:19 படிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவிற்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதனுடைய விளக்கம் என்னன்னா, தேவன் உலகத்தாருடைய யாருடைய அக்கிரமத்தை என்னால அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்கன்னு அப்படி ஒரு சத்தியம் இருக்குது, அப்படி ஒரு சபை இருக்குது. தெரிஞ்சுக்கிடுங்க, யூனிவர்சல் சால்வேஷன் சொல்லி அதுக்கு பேரு. அப்படி ஒரு சபை இருக்குது. என்னது? தேவன் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, ஆண்டவர் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ண மாட்டாரு, எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க. நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணலன்னா நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணி விட்டார். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்குதாங்க? ஏசாயா 53 தான் பதில். அதுல அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்ன செய்தார்? அவர் நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உலகத்தாரின் அக்கிரமத்தை எண்ண மாட்டார்னா, நீங்க பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் எல்லா அக்கிரமத்தின் விளைவையும் கர்த்தரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவரை நாம் எண்ணாமற் போனோம். ஆகவே நான் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமந்த இயேசுவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்யல? எண்ணல. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாமல் அதை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? கிறிஸ்துவின் மேல் எல்லா அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? எண்ணி விட்டார். கிறிஸ்துவுக்குள் அவைகள் நமக்கு ஒப்புரவாக்கி, அதுக்கு கடைசி வசனம் என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர். கவனிக்கிறீங்களா? பாவம் செய்யாத இயேசு பாவியாக்கப்பட முடியுமா? எங்க கடவுள் பாவியாக முடியுமா? அதுக்குதான் ஒரு பரிசுத்தவான் இப்படி ஒரு பாட்டை எழுதினாரு. ஐ நெவர் நோ ஹவ் மச் ஹி லவ்ஸ் மீ. என்ன அந்த பாட்டு? இது இந்த 2 லைனு. How much it cost? I never know how much it cost to see my sin upon the cross. 2 வாசிங்க. I never know how much it cost. உடம்புல டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். I never know how much it cost to see my sin upon the cross. I never know how much it cost to see my sin upon the cross. எல்லாரும் சொல்லுங்க. I never know how much it cost to see my sin upon the cross. I never know how much it cost to see my sin upon the cross. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க, பெரினா கூட சேர்ந்து பாடுங்க பாப்போம். I never know how much. நான் உங்களை மாதிரி லேடிஸ் மாதிரி பாட பார்க்கறேன். To see my upon the cross. I never know. பாடுங்க சத்தமா. Again. I never know how much it cost to see my sin upon the. உங்களை பாட வேணாம்னு சொல்லல, பாடுங்க பார்க்கலாம். I never know how much it cost to see my sins upon the cross. I never know how much it cost to see. I never know how much it cost to see my sin upon the cross. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பாவத்தை சிலுவை மேல பார்க்கிறதுக்கு அதனுடைய கிரயத்தின் விளைவு எவ்வளவுன்றது என்னால கிரகித்து கொள்ளவே முடியல. அவர் பாவத்தை சுமந்தது, பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை சுமந்தது என்னாலே ஏற்றுக்கொள்ளவே முடியல. பரிசுத்த தேவன் என்ன செய்தார்? என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து விட்டார். சுமந்தபடியால் அதோட நிறுத்திடாதீங்க. பாவம் அறியாத இயேசு பாவமாக்கப்பட்டதுனால நீதி செய்யாத உங்களை என்ன கர்த்தர் என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான ஆக்கிட்டாரு. அதுதான் அதனுடைய ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. பாவம் அறியாத இயேசு பாவமாக்கப்பட்டபடியால் நீதி செய்யாத உங்களை என்ன கர்த்தர் என்னவா ஆக்கிட்டாரு?
நீதிமான் ஆக்கிட்டாரு. அதனாலதான் இந்த 2 லைனை பாட சொன்னேன். இப்போ மறுபடி பாடுங்க, ரொம்ப முக்கியம் அது. பாடுங்க. I never know. பாடுங்க சத்தமா. To see my sin upon the cross, I never knew how much it cost to see my sin upon the cross. I never knew how much it cost to see my sin upon the cross. I never knew how much it cost to see my sins upon the cross. I never knew how much it cost. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இது எல்லாம் எதனால நடந்ததுன்னு 2 கொரிந்தியர் 5:17 போட்டிருக்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அதனால இயேசு ஏத்துக்கிட்ட உடனே நீங்க என்னவா மாறிட்டீங்க? புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. உங்க நிர்வாணத்தை ஆண்டவர் அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால மூடினாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதை தவிர நம்ம என்ன செய்கிறோம்? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்திற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீ கத்துக்கிட்ட புதிய வார்த்தை ஒண்ணு, என்னது? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்திற்காய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். கவனிச்சிங்களா? சரி, என்னைக்குமே சிஸ்டர் ரோஸ் இந்த லைன்ல உட்காருவாங்க. இன்னைக்கு நடுவில் உட்காந்தாங்க, நான் பார்க்கல. தேடி தேடி பார்க்குறேன், ஆளை காணும். இப்போ திருப்பி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. காணிக்கப்படும் போது முதல்ல ஓடி வருவாங்க, எல்லாம் திரும்பி பார்க்குது, எங்கடா ஆளு காணும், யார் வர்றது அப்படின்னுட்டு. அங்கே என்ன படித்தோம்? இப்போ இங்கே ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் என்ன செய்கிறான்? புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா, உங்க ஆதாமின் சுபாவங்கள், பாவங்கள், எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க? ஒளிஞ்சு போச்சு. சொல்லுங்க, ஒளிஞ்சு போச்சு. சொல்லுங்க, ஒளிஞ்சு போச்சு. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பழசு ஒளிஞ்சு போச்சு. சொல்லுங்க, பழசு ஒளிஞ்சு போச்சு. முன்னால பின்னால சைடுல எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, பழசு போச்சு. பழசு என்ன செஞ்சிச்சு? போச்சு. பழசு ஒளிஞ்சு போச்சு. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் பழசு போச்சுன்னுட்டு மனைவியை தள்ளிட்டு நான் கிறிஸ்துவுக்குள் புதுசா கட்டிக்கிறேன்னு போய் கல்யாணம் பண்ண ஓடாதீங்க. இல்ல, இப்படியும் ஒரு ஆள் பண்ணிச்சு, அதனாலதான் சொல்றேன், சும்மா சொல்லல. பழையவுகள் ஒழிஞ்சு போச்சுன்னா மனைவி பழசாச்சு போச்சு, நான் ஒழிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஒழிச்சு கட்டிட்டு போய் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டாரு, ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். அதனால பழசு ஒழிஞ்சு போச்சுன்னா மனைவி இல்ல, பாவம் ஒழிஞ்சு போச்சு. ஆதாமுடைய சுபாவங்கள் என்ன செஞ்சிச்சு? ஒழிஞ்சு போச்சு. கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சீங்க? கர்த்தர் உங்களை புதுசா மாத்திட்டாரு. அதுக்குன்னு புது மனைவியை கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லாதீங்க. பழையவர்கள் என்ன செஞ்சது? ஒழிஞ்சிச்சு. கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சது? எல்லாம் புதிதாயின. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அப்படி உண்டாக்கி, எப்படி உண்டாக்குனார்னு இங்க போட்டிருக்குது. என்னது? கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன செய்கிறது? இதெல்லாம் யாருடைய அன்பினால வந்தது? நம்ம அன்பு இல்லை. யாருடைய அன்பு? அவருடைய அன்பு. முழு இருதயத்தோடு, ஏன் கத்துது மைக்கு? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும், முழு சக்தியோடும் நான் அன்பு கூறுவேன்றது பொய். எந்த மனுஷனையும் பார்த்து நீ அன்பு கூறு அன்பு கூறுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றதே வேஸ்ட். ஏன்னா முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சக்தியோடு அன்பு கூர்ந்தது யாரு? இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சக்தியோடு யார் அன்பு கூர்ந்தார்? இயேசு அன்பு கூர்ந்தார். இயேசு அன்பு கூர்ந்ததுனால அந்த அன்பை பார்த்து இப்போ கர்த்தருடைய பந்திக்கு நம்ம எல்லாரும் கடந்து போகலாம். சரியா? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு வாசிங்க. நம்முடைய அன்பு இல்ல, அவருடைய அன்பை குறித்து பாடி அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நாம் எல்லாரும் போலாம். அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது.
அதின் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால். பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினார். பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது என்னாவும் விவரிக்க நீயது. அதில் ஆழம் அகலமும் இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. ரைட், கொஞ்சம் கர்த்தருடைய சரீரத்தை கொண்டு வாங்க. அது பிளட், அந்த கர்த்தருடைய ரத்தத்தை பகிர்ந்து கொடுக்கறதை எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. ஹல்லேலூயா, க்ளோரி, தேங்க் யூ ஜீசஸ். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னது சொல்லுங்க? இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, வசனத்தை தான் சொல்றேன், நான் பயப்படாதீங்க, வேற என்னத்தை சொல்லிடுறேன் நீட்டு. சொல்லுங்க, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருப்பவை எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே கர்த்தருடைய பந்தியில பாவத்தை நினைக்க கூடாது. கர்த்தருடைய பந்தியில யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆகவே எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் அவருடைய அன்பை நினைத்து அதுக்கு தான் அந்த நினைக்கிறதுக்கு தான் சும்மா ஒரு பாடலை பாடுகிறோம். விளங்குதா? அன்பு எத்தனை பெரியது என்னாவும் விவரிக்க அரியது. அதின் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீ அளவற்ற அன்பினார். பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தார். சொல்லுங்க எல்லாரும், நீர் நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினார். பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தார். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது என்னாவும் விவரிக்க ரியது. அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து
ஆயிரம் துதிகளால் உம்மை போற்றுவேன். எத்தனை பெரியது என்னாவும் விவரிக்க அரியது, அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆதி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:25 என்னை நினைவு கூறும் போதெல்லாம் இதை செய்யுங்கள் என்றார். இந்த கர்த்தருடைய பந்தியை சபையில மட்டும் இல்ல, அவரவர் வீட்டிலே இந்த கர்த்தருடைய பந்தியை யோவான் 6ஆம் அதிகாரத்தையும் ஏசாயா 53ஐயும் படிச்சுட்டு அவரவர் வீட்டில் இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் வைக்கலாம். நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களானால் நிச்சயமா எல்லாருமே என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பந்தி வைக்கலாம். உங்க வீட்டுல ஒரு சபையும் ஆரம்பிச்சு நடத்தலாம். இங்க இருக்கிற எல்லாருமே என்ன செய்யுங்க? அவரவர் வீட்டுல ஒரு சபை ஆரம்பிச்சு வெளியே இருந்து யாரையா ஒருத்தன் பாவத்தை சொல்றவனை கூட்டு பிரசங்கம் பண்ண வைக்காதீங்க. நீதி தெரிஞ்ச நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க. நீதி தெரியாத ஆளு எதை பிரசங்கம் பண்ணும்? நிர்வாணத்தையும் பாவத்தையும் பிரசங்கம் பண்ணும். நீதி தெரிஞ்ச ஆளு நிர்வாணத்தையும் பாவத்தையும் பிரசங்கம் பண்ணாது. என்ன பண்ணணும்? பிதா முன்பாக நிற்க பெற்ற தகுதியை, பிதா முன்பாக இயேசு நம்மை குற்றமற்றவர்களாக பாவம் இல்லாதவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை பார்த்தவங்க பாவத்தையோ நிர்வாணத்தையோ பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி. இந்த ரத்தத்தின் புண்ணியத்திற்கு நன்றி சொல்லி எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இந்த பந்தியில பங்கு பெறலாம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும்தான் கிடையாது. He washes white as snow. இயேசுவின் இரத்தம். ஓ இயேசுவின் இரத்தம். ஓ இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாகுமே. பஞ்சை போல வெண்மையாகுமே. தேங்க்யூ. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. அடுத்த வாரம் படிக்க வேண்டிய வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5 கவனிங்க. அடுத்த வாரம் படிச்சுட்டு வர வேண்டியது. ஹல்லேலூயா. அடுத்தது போன வாரம் பண்ண பிரசங்க டிவிடி ஒரு 5-6 இருக்குது. போகிறதுக்கு முன்னால் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த டிவிடியில் உங்கள் எல்லாருடைய படமும் சேர்ந்து வரும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இருக்கிறீங்க ஓரளவுக்கு. அதனால் நீங்கள் யாரெல்லாம் எப்படி நிமிர்ந்து உட்காந்துருக்கிறீங்க, யாரெல்லாம் இப்படி கோணையாக உட்காந்துருக்கிறீங்க, யாரெல்லாம் இப்படி கையை வச்சு கண்ணை மூடி தூங்குறீங்க, அது கூட இருக்குது இதில். ஆமாம், ஒரு சிலதை நான் பார்த்து கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலது சரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன்.
ஆனால் செய்தி ஜனங்களுக்கு போனால் போதும்ன்ட்டு போட்டுட்டேன், சரிதானா? அதனால் உங்கள் படம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க. இதில் இருக்குது இந்த டிவிடியில். போன வாரத்தை செய்தி, எரிகோ பட்டணம் போன வாரம். இப்போ இல்லை, முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணலாம். இந்தாங்க பிரதர் இமானுவேல், ஒரு டிவிடி நம்ம 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கடைக்கு போய் டிவிடி வாங்கினா 10 ரூபாய்க்கு வெறும் டிவிடி கூட கிடைக்காது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக அதுல போட்டு வச்சிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சிவமனும் எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய சரீரமாக எங்களை நீர் மாற்றப் போகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுவதற்காக நீர் எங்களுக்காக ஹல்லேலூயா புத்திர சுவிகாரத்தை தரும்படிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் எங்களுக்காக திரும்ப வரப்போகிறதற்காய் நன்றி. அதுவரையிலும் உம்முடைய தயவு, உம்முடைய பிரசனம், உம்முடைய பாதுகாவல், உம்முடைய ஜனத்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், கீழாவாமல் மேலாவாய் என்று சொல்லி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாயிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனுடைய முக பிரசன்னம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை உம்முடைய ஜனங்கள் மேல் தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். க்ளோரி. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாரம் சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை. இந்த வாரம் இந்த மாசம் 5 ஞாயிற்றுக்கிழமை மொத்தம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகாரம் கொடுக்கிறவர்கள் யாரா இருந்தா ஜனங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆகாரம் கொடுக்க 2500 ரூபா நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கடைசி சனிக்கிழமை, இந்த வார சனிக்கிழமை கவனிங்க, காலையில 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை இந்த இடத்துல நடைபெறும். வர்ற இந்த சனிக்கிழமை வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே சேரை அப்படியே சைடில் எடுத்து போட்டுட்டு அப்படியே எல்லாரும்
உட்கார்ந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் இருக்கிறது, பங்கு பெற்று போகும்படியாக அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Missionary